மாறுபட்ட கோணத்தில் உருவாகியிருக்கும் படம் பயமறியா பிரம்மை. இதில் ஜேடி, குரு சோமசுந்தரம், ஹரிஷ் உத்தமன், ஜான் விஜய், சாய் பிரியங்கா ரூத், திவ்யா கணேஷ் நடித்துள்ளனர். இப்படத்தை 69mm ஃபிலிம் தயாரித்துள்ளது. ராகுல் கபாலி இயக்கியிருக்கிறார். இப்படத்தின் பத்திரிகையாளர் மீடியா சந்திப்பு இன்று நடந்தது. இதில் படக்குழுவினர் மீடியாக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தனர். குறிப்பாக குரு சோமசுந்தரத்திடம் நீங்கள் ஜோக்கர் போன்று இன்னொரு படத்தில் நடிப்பீர்களா என்று கேட்டதற்கு, நான் போராளி அல்ல, சுட்டவனையே திருப்பி சுடமாட்டேன் என்று பதிலளித்தார். அவர் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம். ஒரு மனநிலை மாதிரி நாம ஒரு தவறு செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா ரியல் வாழ்க்கையில் அதை செய்ய மாட்டோம். ஆனா நம்ம மைண்டுக்குள்ள அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுல தவறு செஞ்சு பார்ப்போம். அந்த ஆஸ்பெக்ட் தான், அந்த மனநிலையை தான் நான் பயமறியா பிரம்மை. கபாலி விஸ்வம் கபாலி நடிச்சாரு. கபால் நீங்க ராகுல் கபாலி தான் அப்பா பேர்? அப்பா பேர் நானு. அது ஒரு பெரிய கதை, ஒன்னும் கத்துக்காதனாலதான் படம் எடுக்க வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் அது ஒரு பெரிய கதை. நான் ஆக்சுவலா இந்த ஜர்னி வந்து மோஸ்டா நான் ஒரு ஆர்கிடெக்ட்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்டா மாறின ஜர்னி தான் இந்த 4 வருஷம். ஆர்கிடெக்சர் குவிட் பண்ணிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சேன். போன எல்லா இடத்துலயுமே நான் பண்ற பெயிண்டிங்ஸ் இல்லை நான் வரைகிற ஸ்கெச்சஸ் இதுதான் சோறு போட்டுச்சேன் 4 வருஷம். ஸோ கன்சிஸ்டண்டா ஒரு ஆர்ட் ஒர்க் மேல டிராவல் பண்ணி இந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கான வீசாஸ், அந்த விஷயங்கள், காசு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த வேர்ல்டுக்கு நான் யாரு, இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஒரு இன்னொரு கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா, நாம் யாரு இந்த உலகத்துக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹானஸ்டான ஆர்டிஸ்ட். அந்த விஷயத்த நான் உணர்ந்தேன். எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனீங்க சார்? ஒரு 10 எந்தெந்த நாடுகள்லாம் போனீங்கன்னு சொல்லுங்க. நான் வந்து பைக்ல நான் டிராவல் பண்ணது வந்து இங்கேருந்து சவுத் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு நேபாள் போனேன், பூட்டான் போனேன், அங்கேருந்து மியான்மார், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், மறுபடியும் கீழே வந்து மலேசியா, சிங்கப்பூர், மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி இந்தோனேஷியா, மறுபடியும் இந்தோனேஷியாவில் அப்படியே பாலி வரைக்கும் போனேன். எனக்கு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால் அதுக்கு மேலே பைக்கில் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சிட்டு யூரோப் போயிருந்தேன். ஸோ யூரோப்பில் ஃபின்லாண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சென்ட்ரல் யூரோப் ஃபுல்லாக. குரு சார், நீங்கள் டிக்கெட் தண்டால வந்து ரவுடிகளுக்கு அந்த நடிப்பு சொல்லி கொடுப்பீங்க, இதில் ரவுடியாகவே நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதான் வேலை, இல்லை என்ன பண்றது. எப்பவுமே கத்தியும் இதுமா இருப்பாங்க, கெச்சு போட்டு. ஆமா ஆமா, இது நடிகர்கள் வந்து வெயிட்டிங் ஃபார் த ஸ்கிரிப்ட். அதான். ஸோ என்ன என்ன ரோல் வருதோ, இப்போ நீங்கள் வஞ்சகர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேங்ஸ்டராக நடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கேரக்டர் அது வந்து டெப்த்தாக இருக்குது, அதில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்னா நான் அதை பண்ணிடுவேன். ஸோ இது வந்து இப்போ பயமறியா பிரம்மைனா என்னன்னு சொல்கிறாங்க, நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியாது. சில விஷயங்களை ஒருத்தரை அடிக்கணும், ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு போய் பண்ண முடியாது. அது என்ன பயம் இருக்கும், ஆனால் அப்படி நினைக்க முடியும். ஸோ அதான் பயமறியா பிரம்மை. ஸோ ஒரு பேசிவ் ஆங்கர் இருக்குதுல்ல, நம்ம மனசுக்குள்ள அடக்கப்பட்ட கோபங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும். அதில் ஒரு கேரக்டர் இந்த ஜேடியினுடைய இன்னொரு ஃபார்மாக ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கிறோம். ஸோ அதில் நான் பண்ணிட்டேன். அவர் சொல்லும் போது ஜேடியோடைய மாமா தான் ரவுடியா இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. அவருடைய ஸ்டோரியை தான் நீங்க எடுத்திருக்கீங்களா? எங்க மாமா ரவுடியா அந்த ஸ்டோரி சொல்லி அதை எடுத்தீங்களா, இல்ல நீங்களா கிரியேட் பண்ணீங்களா? இல்ல 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 நாமளா கிரியேட் பண்ணிருக்கேன் சார். குரு சார், இந்த ஜோக்கர் படம் யாரும் நம்ம மனசுக்குள்ளார நம்ம நினைக்கிறது, ஒருத்தங்க நமக்கு ரொம்ப விரோதியா இருக்காங்கன்னா அவங்கள திட்டு கட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா திட்டு கட்ட முடியாதுல, சட்டம் அதெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ அப்ப நமக்குள்ளார இருக்கிற கேரக்டருங்க தான் இல்லையா? ஆமா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாட்ஸ் தான். அப்ப எல்லாரோட மனசோட ஈஸியா ஒட்டி உறவாடும், ஆள் மனசோட. அந்த மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதாவது 2 or 3 சீக்வன்ஸ் ஆகுது ஒருத்தவங்களோட கண்டிப்பா.
இது இவருடைய கொஸ்டின் தான் நான் கேட்கறதாண்டி. இல்ல எப்பவுமே கேங்ஸ்டர்ஸ் இந்த ரவுடி அப்படின்னாவே ஒரு டான்ஸ் ஒரு மாடல் அந்த மாதிரி உள்ள இருக்கும் ஐட்டம் தான் ஏதாவது. உங்களை என்ன ரொம்ப சைலண்டாவே இருந்தது. படத்துல பாட்டே இல்லைங்க. ஏன் என்ன காரணம்? ஏதாவது முக்கியமா? ஏன்னா இப்போ வர படங்கள்ல மோஸ்ட்லி பார்த்தா மகாராஜால கூட கிடையாது. இல்ல, தேவைப்படல. நம்ம ஒரு மூடோட ஒரு ஒரு நரேட்டிவ்க்குள்ள போகணும். ஸோ கஷ்டமான வேலையே ஆடியன்ஸ் அந்த மூடோட அந்த நரேட்டிவ் ஃபாலோ பண்ண வைக்கிறது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் இருப்பேன். இப்போ இருக்கிற சினிமால மூடோட தான் வராங்களே. சார் குரு சார், ஜோக்கர் படம் பண்ணீங்கல்ல சார், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு கிடைச்சதுக்கா இல்லை ரெண்டாவது இல்ல ஒரே மாதிரி படம் பண்ண முடியாது ஆக்சுவலா. எனக்கு வந்து அது மாதிரி பண்ணணும்னு விருப்பம் இருக்குது. ஒரே மாதிரி கதைகள் ஜோக்கர் மாதிரி அந்த போராட்ட களம். நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் வந்து போராளி கிடையாது. ஸோ எனக்கு அதே மாதிரி கதைகள் பண்றதுல இஷ்டம் இல்லைதான். அதனாலதான் அந்த மாதிரி கதைகள் வச்சு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் மறுபடியும் வந்ததா நீங்கள் வேணாம்னு சொல்கிறீங்களா? ஆமா வந்ததுன்னா அது அதுல இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா பண்ணியிருப்பேன். பட் அதே பேட்டர்ன்ல இருக்கும்போது நான் அது பண்ண விரும்பல. அது காரணம் என்னன்னா, நான் ஒரு 10 ஆண்டுகள் வந்து ஒரு நாடகத்துறையில இருந்திருக்கேன், கூத்துப்பற்றையில. நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கும்போது நான் ஏன் ஒரு வடை மட்டுமே போடணும், எனக்கு பூரி பொங்கல் பிரியாணி எல்லாம் பண்ண தெரியும். ஸோ அதையும் சேர்த்து பண்ணலாமே வெயிட் பண்றேன். வடை சுடுறது தான் நிறைய பேருக்கு பெரிய விஷயமா இருக்கு. ஆ நீங்கள் அந்த வடை சுடாமல் இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ.